வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இதில் நான் உங்கள் இளையராஜா. இந்த காணொலி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஸ்கேல் வந்து எப்படி யூஸ் பண்றது, பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். ரெண்டு ஸ்கேலுமே ஆமுல் ஸ்கேல் வந்து இதுவும் ஆமுலுக்காக தான் கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரெஞ்சு கவுன்னு சொல்லி வந்திருக்கு. இதில் நம்ம வந்து நெக்குக்காகவும் ஆமுலுக்கு என்னென்ன விஷயங்கள் ஷேப் எடுக்கிறதுக்கோ அதுக்கெல்லாம் நம்ம இது பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த ஸ்கேல் வந்து சரியாக எந்த அளவுக்கு சரியாக பயன்படும் அப்படின்றது நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு அளவு வச்சுருந்தோம். அடிங்கைக்கும் ஆம்கோலுக்கும் 4 வித்தியாசம் இருந்தது. அதுக்கு வந்து பொருந்தலை 4.5 இன்ச்சுக்கு. ஆனால் இப்போ வந்து என்கிட்ட வந்து ஒரு அளவு வந்திருக்கு, இதுக்கு சரியாக பொருந்தது. அப்போ அது என்ன அளவு, அது எப்படி கரெக்டாக பொருந்தது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இது பாருங்க, இதுதான் அந்த அளவு நம்ம கையில் வச்சுருக்கோம். மார்க் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இது வந்து உயரம் வந்து என்னென்னா, கை உயரம் 7, முழங்கை சுற்றளவு 12.5, 6.25 அதில் பாதி வச்சுருக்கோம். அடிங்கை சுற்றளவு 14 + 1, நம்ம எடுத்த அளவு 14, பைசெப்ஸ் ரவுண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பைசெப்ஸ் ரவுண்டு இதுதான். அதில் 14 + 1, 14 எடுத்த அளவு + 1 நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போ 15, அப்போ 7.5 இன்ச்சு நான் அதை வச்சுக்கிட்டேன். ஆம்கோல் அளவு 17 எடுத்த அளவு, இது ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பண்ண மாட்டோம். இந்த அடிங்கை மட்டும்தான் நம்ம +1 ஆட் பண்ணுவோம். அப்போது இது 17, இது 14 + 1னா 15. அப்போ 15ம் 17க்கும் 2 இன்ச்சு வித்தியாசம் இருக்குது. 2 இன்ச்சு வித்தியாசம் இருக்கும் பொழுது இந்த ஸ்கேல் வந்து எப்படி பொருந்ததுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இது கரெக்டாக சின்ன இது மார்க் போட்டிருக்கேன். நான் ஃபுல்லாக முடிக்கல, உங்களுக்காக நான் மார்க் போட்டுட்டு அப்படியே நிப்பாட்டினேன், செக் பண்ணி பார்த்துக்கலான்னு. இப்போ பாருங்க, இதை கரெக்டாக இந்த ஷேப்பில் வைக்கிறேன். நான் இதை முதல்ல எப்படி இந்த இடத்துல அடையாளம் கொடுத்து பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ பாருங்க, இப்படி நான் சும்மா அப்படியே இப்படி வச்சு லைட்டாக அந்த டேப் வந்து இப்படி வளையிற மாதிரி வச்சு, நமக்கு 17னா பாதி வந்து 8.5 வரணும். 8.5னா 8.25, ஒரு 1/4 இன்ச்சு கூட வச்சு நான் இப்படி மார்க் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா, 8.25 டேப்பரை வந்து பாருங்க இந்த பொசிஷனில் அப்படி வச்சு இந்த பாயிண்ட் இங்கே வச்சு 8.25 இங்கே வச்சுருக்கேன். ஓகேவா, இதுக்கு கீழே போனால் இது ரொம்ப கீழே போயிடும், ரொம்ப மேலே வந்தால் மேலே வந்துடும். அப்போ நான் 8.25 வர்ற மாதிரி இப்படி வச்சு இப்படி சும்மா ரஃபாக மட்டும் வச்சுக்கிட்டு இப்படி மார்க் போட்டுவிட்டேன். இப்போ இதை ஷேப் எடுக்கணும். அப்போ அந்த ஷேப் எடுக்கிறதுக்கு இந்த ஸ்கேலை வந்து கரெக்டாக இதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த சைஸுக்கு யூஸ் ஆகுது. இதை நான் வச்சு காமிக்கிறேன் கரெக்டாக. பாருங்க, இதை நம்ம இங்கே மார்க் வச்சிடறோம். இந்த மார்க் வச்சதுக்கு அப்புறம் தான் கரெக்டாக இங்கே அடையாளம் நம்ம பண்ணிட்டோம். இந்த இடத்துல தான் நம்ம வந்து வரணும்னு அடையாளம் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா, இந்த இதில் வந்து சேரணும் இது. ஓகேவா, இங்கேயும் சேரணும், அங்கேயும் சேரணும். அப்போ அது இந்த மாதிரினா நம்ம எப்படி வைக்கணும்னு பாருங்க. இப்படி வச்சிங்கன்னா இப்போ இங்கே கரெக்டாக இங்கே ஸ்டார்டிங்கில் இங்கே வச்சோம் அப்படின்னா மேலே ஏறிடும், இங்கே வராது. ஓகேவா, இது இன்னும் கம்மியாகிடும், மேலே ஏறிடும். அப்போ நமக்கு இந்த இடம் வரணும். அப்போ அதை எப்படி வைக்கணும்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த டூல்ஸ் வந்து எல்லா சைஸுக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம அப்படியே வச்சு பண்ணக்கூடாதுன்றது நான் சொல்லிடுறேன். ஏன்னா இதை வந்து யூஸ் பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சில விஷயங்கள் நம்ம மாற்றங்கள் செஞ்சுக்கணும். இப்போ நான் பாருங்க, இது கரெக்டாக வச்சு அப்படியே இங்கே திரும்புற மாதிரி வச்சிருக்கேன். இதையே நம்ம இப்படி நகர்த்தினாலும் பாருங்க, இங்கே வச்சு நகர்த்தினாலும் இங்கே ரொம்ப டவுன் ஆகுது. பாருங்க, இப்படி ரொம்ப டவுன் ஆகுது. அப்போ பார்க்கும்பொழுது நமக்கு இங்கே திரும்புகிற இடம் வந்து இங்கே வந்துடணும். இங்கேருந்து ஷேப் வந்து திரும்புகிற இடத்துக்கு வரணும். அப்போ இதை நம்ம இப்படி நகர்த்திக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக பாருங்க, இங்கே கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். இதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்து அப்படியே நேராக போகிற மாதிரி. ஓகேவா, இங்கேருந்து திரும்பிடுது. அப்படி அமைப்பில் இருந்தால் தான் அந்த ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். அதனால நம்ம இப்படி வச்சுருக்கோம் கரெக்டாக. பாருங்க, இப்போ நான் இதை நான் அழுத்தமாக மார்க் போட்டுறேன். இப்போ முதல்ல சும்மா டாட் மாதிரி போட்டிருந்தேன் இல்லையா, இப்போ நான் அழுத்தமாக அப்படியே மார்க் போடுறேன். எதுவுமே அப்படியே நழுவாமல் அப்படியே அழுத்தமாக மார்க் போட்டேன். ஓகேவா, ஓகே. இப்படி வந்து அப்படியே கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம ஆம்பளோட அளவு அளந்து பார்ப்போம். இப்போ நமக்கு சரியாக 17 வரணும் இல்லையா, இப்போ அளந்து பார்ப்போம். கரெக்டாக அந்த லைன்லேயே வந்து இது வந்து ரெடி அளவு. நம்ம தையலுக்கு விட்டு தான் வெட்டுறோம். ரெடி அளவு தான் நம்ம பண்ணுறது எல்லாமே. கரெக்டாக வந்து துல்லியமாக நிற்கிது 17. பாருங்க, 8.5னா அதாவது 17னா அதில் பாதி 8.5 கரெக்டாக துல்லியமாக வந்துருச்சு. ஓகே, அப்போ இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இதையும் இணைச்சிருவோம். இப்போ முனங்கையும் அடிங்கையும் இணைச்சிருவோம். ஓகேவா, அடுத்தது அப்படியே வந்து தையலுக்கான அளவை இணைச்சிருவோம். இங்கே ஒரு ஷேப், அவ்வளோதான். ஓகேவா, இது வெட்டும் பொழுது இப்போ நம்ம இங்கே தான் வெட்டணும், மேலே தான் வெட்டணும். தையலுக்கு விட்டு தான் வெட்டணும். இதுக்கு நீங்கள் வந்து என்ன ஒரு சின்ன அப்படி புள்ளியாக போட்டு நம்ம அந்த ஸ்டிச்சிங்க்கு தையலுக்கான அளவு எவ்வளவு நம்ம பிடிப்போம், 3 பாயிண்ட்டு. அந்த 3 பாயிண்ட் அளவை அப்படியே கரெக்டாக இப்படி எடுத்துடலாம். ஓகேவா, அப்படியே வெட்டிடலாம். இப்போ நம்ம இந்த ஸ்கேலை வந்து இப்படி கரெக்டாக இது நம்மளோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த ஸ்கேலை பயன்படுத்தினா அழகாக அந்த ஷேப் வந்துடுது. இப்போ இதையே நம்ம வந்து இப்படி ரொம்ப டவுன் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப டவுன் பண்ணி எடுத்துகிட்டு போனோம்னா அடிங்கையோட அளவு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும், ஆம்கோல் அளவு அதிகமாகிடும். ஓகேவா, இப்போ நம்ம இதில் கூட வந்து ஒரு மார்க் வச்சு பார்க்குறோம். நீங்கள் இப்படி வச்சு இப்போ ரொம்ப டவுன் பண்ணுறோம் அப்படின்னா ஆம்கோல் அளவு இப்படி சிங்கிளாக பார்க்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது பாருங்கள். நேராக கிராஸ் பார்க்கும்போது 8.5 வந்திருக்கு. இப்போ 17. இப்போ நம்ம வளைவில் பண்ணோம்னா ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். இப்போ நான் சும்மா ஒரு புள்ளி வச்சுட்டு காமிக்கிறேன், செக் பண்ணிடுவோம். அதையும் செக் பண்ணிடுவோம். இப்போ இதோட பொசிஷன் இப்படியே தானே இருக்குது, எப்படி வச்சுருக்கோம்.
இது இப்படியே போகிற மாதிரி நம்ம மார்க் போட்டிருந்தோம்னா இப்போ இங்கேருந்து அப்படியே டவுன் ஆகி இப்படி திரும்புது. இப்போ இதோட அளவு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இந்த ஆம்கோல் அளவு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நமக்கு 17க்கு மேலே வரக்கூடாது இல்லையா, ஆம்கோல் அளவு 17க்குள்ளே தான் வரணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு கூட வந்துருச்சு, 17.5 வந்துருச்சு. ஓகேவா? அப்போ இந்த அடிங்கை அளவு ரொம்பவும் கம்மியாயிடுச்சு. நமக்கு 17.5 வரணும், ஆனால் இதே 15 தான் வந்து அடிங்கைனா நம்ம இந்த இப்போ வச்ச மாதிரி வைக்கலாம். அடிங்கை ஆம்கோல் அளவு 17, ஆனால் அடிங்கை சுற்றளவு வந்து அடிங்கை சுற்றளவு 15, ஆம்கோல் அளவு 17.5 அப்படின்னா 5 கூட வருதுன்னா அப்போ நம்ம அந்த ஷேப்புக்கு இறக்கலாம். ஓகேவா? நான் அதான் உங்களுக்கு சொல்கிற ஃபார்முலா என்ன, நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து நம்ம இப்படி வைக்கும் பொழுது, இப்படி டேப்பை வளைச்சி வைக்கும் பொழுது நமக்கு என்ன வேணுமோ அதில் பாதியாக பிரிங்க. 8.25 வருது நமக்கு 17னா அதில் பாதி 8.25, ஒரு 4 இன்ச்சு கூட வர்ற மாதிரி நீங்கள் இப்படி ஷேப்பை வந்து டேப் வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்போ 8.25 நான் வச்சுருக்கேன். இதை விட இறக்குனா சரியாக வரல, இப்போ 9 வந்துடுது. ஓகேவா? இங்கே வச்சு நம்ம பண்ணேன்னா 9 வருது நமக்கு. அப்போ அவ்வளவு தேவையில்லை. அப்போ நமக்கு ஆம்பூர் அளவும் சரியாக வரணும், அடிங்கையும் சரியாக வரணும். இப்போ 8.25 4 இன்ச்சு கூட வச்சு நம்ம ஷேப் எடுக்கும்பொழுது கரெக்டாக வந்துடும். அப்படின்றதுனால நான் அதை 4 இன்ச்சு மட்டும் கூட வச்சுருக்கேன். இப்போ 8.5 வச்சு நான் வந்து எடுத்தேன் அப்படின்னா பாருங்க இன்னும் மேலே ரொம்ப மேலே வந்துடுது, ரொம்ப மேலே வருது. அப்புறம் நம்ம ஷேப் எடுக்கும்போது அளவு கம்மியாயிடும். அப்போ 4 இன்ச்சு மட்டும் கூட வச்சு இந்த அளவை வந்து கரெக்டாக நம்ம இந்த ஷேப் எப்படி அவங்க கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பயன்படுத்தி இங்கே வரும்போது நேராகவும் வரணும், இங்கே ஷேப்பு வரணும், இங்கேயும் சைடு வரணுன்றதை கணக்கு வச்சு நம்ம பண்ணிட்டோம்னா அப்போ அந்த அளவு சரியாக வருது, நமக்கு அளவு தேவையான அளவு வந்துடுது. இப்போ ஆம்கோல் அளவு அதிகரித்து இதில் வந்து கம்மியாக வருதுன்னா நம்ம டவுன் பண்ணணும்னா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த ஷேப்பை நம்ம இறக்கி இப்படி வச்சு அதுலேருந்து நம்ம இறக்கி அந்த மாதிரி எடுத்துக்கணும். நமக்கு அந்த மாதிரி அளவு வரும்பொழுது நம்ம அதை கூட நம்ம திரும்ப பார்க்கலாம். 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு வித்தியாசம் வரும்பொழுது இந்த ஸ்கேல் வந்து அழகாக பயன்படுது. ஆம்கோலுக்கும் அடிங்கைக்கும் 2 2.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு 2.5 இன்ச்சு அந்த வரைக்கும் நல்லா சூப்பராக பயன்படுது. 4 இன்ச்சு 4.5 இன்ச்சு அந்த மாதிரிலாம் வித்தியாசம் வரும்பொழுது தான் இந்த ஸ்கேல் வந்து நமக்கு பயன்படலை. அப்போ நம்ம வந்து நம்ம இந்த ஸ்கேலுடைய மெத்தடை வச்சு நம்ம எப்படி எடுத்தோமோ அதை பண்ணிட்டு இருந்தோம். அப்போ நமக்கு ஒரு ஸ்டூலையும் நம்ம எப்படி அந்த ஒரு இதையும் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அந்த மாதிரி பயன்படுத்தி நம்மளுடைய அளவுக்கும் சரியாக வரணும், ஃபிட்டிங்கும் சரியாக வரணும், அந்த மாதிரி கொடுத்துடலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுத்துட்றோம். இந்த இடத்துல அவங்களுக்கு கொஞ்சம் லூஸ் விழுகுது. இப்போ இந்த பாடிக்கு வந்து இங்கே ஒரு லூஸ், இதில் வந்து நம்ம பர்ஃபெக்டான மெத்தட் தான் செஞ்சுருக்கோம். சப்போஸ் அந்த கம்ப்ளைண்ட் வந்து கஸ்டமர் சொல்கிறாங்கன்னா இங்கே எனக்கு லூஸ் விழுகுது, எனக்கு கொஞ்சம் டைட் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்போ நம்ம இதை டவுன் பண்ணலாம். அதை டவுன் பண்ணி அது ஆனால் ஆம்பூல் அளவு கூடாத அளவுக்கு நம்ம கொஞ்சம் டவுன் பண்ணி அடிங்கை சுற்றளவு கரெக்டாக கணக்கு பண்ணி வச்சு பண்ணணும், மார்க் பண்ணணும். சப்போஸ் இது வந்து பிடிக்குது அப்படின்னாங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கணும். அப்போ இந்த ஸ்கேலை வந்து நம்ம மேலே தூக்குற மாதிரி வச்சு, இப்போ எப்படி வச்சு மேலே தூக்குற மாதிரி வச்சு நம்ம அந்த இங்கே பிடிக்கிறத சரி பண்ணணும். ஏன்னா இந்த இடத்த வந்து இறக்கி ஏற்றும் பொழுது இந்த அளவு வந்து மாறுபடும், இந்த அடிங்கை உயரம் மாறுபடும். இது வந்து உயரம், இது அடிங்கை உயரம்னு சொல்லுவோம். முனங்கை சுற்றளவு அடிங்கை சுற்றளவு, அதே மாதிரி உயரம் அடிங்கை உயரம். அப்போ அடிங்கை உயரம் ரொம்ப கம்மியாக இருந்து உள்ள இழுக்கிற மாதிரி இருந்தாலும் கஷ்டம். இப்போ நம்ம இந்த அளவுக்கு வச்சுன்னு வைங்க, இந்த அடிங்கை உயரம் ரொம்ப கம்மியாயிடும். அப்போ அடிங்கை உயரம் கம்மியாச்சுன்னா உள்ள இழுக்கும், ப்ளவுஸு அடியில் வந்து உள்ள இழுக்கும். ப்ளவுஸும் அந்த ஸ்லீவ் வந்து படிச்சிங்கன்னா பிடிச்சி கடிக்க மாதிரி இருக்கும். இப்போ இதில் பாருங்க 3 இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. இப்போ இந்த 1/2 இன்ச்சு வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்கன்னா. இப்போ 4 தான் நமக்கு வந்து இந்த அளவில் வித்தியாசம் தேவைப்படுது. ஏன்னா 2 இன்ச்சு தான் வித்தியாசம் இருக்குது. அப்போ இந்த அடிங்கை உயரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாது, வித்தியாசம் அதிகமாக இருக்கும்பொழுது தான் அந்த அடிங்கை உயரம் குறையும். இப்போ இந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சு நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்மளோட அனுபவத்தில் இன்னும் சூப்பராக செஞ்சு கொடுத்துடலாம். ஒரு முறையை நம்ம வந்து கஸ்டமருக்கு பர்ஃபெக்டாக நம்ம செஞ்சு கொடுக்கும் பொழுது அவங்க சின்ன சின்ன ஒரு குறைகள் சொன்னாங்கன்னா அதுலேருந்து நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்கேலும் ஒரு இதுவுமே வந்து அவங்க ஒரு ஃபார்முலாவில் தயாரிச்சிருப்பாங்க. அதை அப்படியே அந்த மெஷர்மெண்ட் நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ண முடியாது. எல்லா ஷேப்புமே அப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியாது. நமக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அதில் ஏற்ற இறக்கம் செஞ்சு அந்த இதில் நம்ம வடிவத்துக்கு நம்ம கொண்டு வந்துக்கணும். அளவுகளும் சரியாக வர மாதிரி பண்ணணும். அது மாதிரி தான் இப்போ இந்த ஸ்கேலும், இப்போ இந்த ஸ்கேலு கூட பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் இப்போ மார்க்கெட்டில் வந்திருக்கு. மெஷர்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. 10 இன்ச்சு மெஷர்மெண்ட்லாம் கூட கொடுத்துருக்காங்க ரவுண்ட் ஷேப்பில். இங்கே ஒரு மெஷர்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து எப்படி பயன்படுத்தலாம், இதை எந்தெந்த இடத்துக்குலாம் நம்ம வந்து சரியாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த காலங்களில் பார்க்கலாம். அந்த மாதிரி அளவுகள் வரும்பொழுதும் அந்த மாதிரியான ஷேப் வரும்பொழுதும் ஒன்றுமே இதுலேயும் நம்ம வந்து இன்னும் கூட என்னென்ன அளவுகளுக்கு இது எப்படியா சரியாக பொருந்தும், எல்லா அளவுக்குமே இதை வந்து நம்ம சரியாக பண்ண முடியுமா அப்படிங்கிறது நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒரு சில இதை நம்ம வந்து எப்படி வேணால் நம்ம பயன்படுத்தி நம்மளோட அளவுக்குள்ளே கொண்டு வரதுக்கு நம்ம பார்க்கணும். இப்போ இது மார்க்கெட்டில் நல்லா போயிட்டு இருக்கு. இது மாஸ்டர் பேட்டர்ன் சொல்லி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நல்லா வளையிற தன்மை இருக்குது. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடியில் வர மாதிரி அந்த மாதிரியும் வருது. இந்த இதில் அந்த மாதிரி வருது. இது எல்லோ கலரில் வந்திருக்கு. இந்த எல்லோ கலர் ஷேப்பில் இந்த மாதிரியான இதில் இது வருது. இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா வளைஞ்சு கொடுக்குற தன்மையாகவும் இருக்குது. லைலான் மாதிரியான வளைஞ்சு கொடுக்குற தன்மையிலும் இருக்குது. அப்போ இதை நம்ம வந்து எப்படி இந்த வளைவுகள் இந்த இதெல்லாம் வந்து எந்தெந்த இதுக்கு இந்த வளைவுகள் கொடுக்குறாங்க, எந்தெந்த இடத்துல நம்ம ஷேப் எடுத்துக்க முடியும், எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம், அந்த ஆம்பூல் கோலுக்கு நெக்கு ஷேப்புக்கு இதெல்லாம் எப்படி வந்து நம்ம கரெக்டாக இதுலேருந்து எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து ஒன்லி நம்ம வந்து மகளிர் ஆடைகள் தைக்கிறோம். இப்போ ஆண்கள் ஆடையை தைக்கிறவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி சில இதுலேருந்து இதை யூஸ் பண்ணுவாங்க.
இப்போ நம்ம மகளிர் ஆடைகளுக்கு எப்படி இதெல்லாம் பயன்படுத்தலாம் இந்த ஸ்கேலை அப்படிங்கிறத அடுத்தடுத்துல நான் பார்த்து செக் பண்ணி உங்களுக்கு நான் பகிர்றேன். தொடர்ந்து நம்ம தேவைத்தர் சேனலில் பயணிக்கலாம். நன்றி.